பஞ்சாப் கிங்ஸ் அணி அடுத்தடுத்த 2 தோல்விகள். ஏன் இந்த 2 தோல்விகள்? புள்ளிப்பட்டியலை பாருங்கள். முதல் 4 இடங்களுக்குள் இருக்கின்ற அணிகள் 4மே தங்களுடைய கடைசி போட்டிகளில் தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். இதில் பஞ்சாப் 2 தோல்விகள். ஏனைய அணிகள் யாவுமே வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது திடீரென தோல்வியினை சந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள். ஏன் இந்த தோல்விகள்? கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. கீழுள்ள அணிகள் மேலே வந்து கொண்டிருக்கின்றன. விறுவிறுப்பில்லாமல் போய்கொண்டிருந்த IPL-ஐ விறுவிறுப்பாக மாற்றுகின்றார்களா, மாறுகின்றாரா? நீங்களே யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. சகல 9 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது 20 ஓவர்களில். இது ஓரளவு நல்ல ஓட்ட எண்ணிக்கை தான். போராடி இருந்தது இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி. இறுதி நேரத்தில் வெற்றி கிடைத்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பாக ஆரம்ப விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டது. அவர்களுடைய ஓட்டங்களை பெற முடியாமல் அமைந்தது. செஜே அல்லது ஷெகே 57 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 29 பந்துகளில் 3 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக பின்வரிசையில் துடுப்படுத்த வந்தவர் சூர்யானேஷ் செகே என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் வீரர். மார்கஸ் ஸ்டோனிஸ் 31 பந்துகளில் 40 ஓட்டங்கள் 5 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்கலாக. மார்கோ ஜெனேசன் 11 பந்துகளில் 20 ஓட்டங்கள். முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐயர் 21 பந்துகளில் 19 ஓட்டங்கள். ஏன் இந்த திடீரென்ற பஞ்சாப் அணியின் வீழ்ச்சி என்பது கேள்வியாக இருக்கின்றது. அடுத்தடுத்த 2 போட்டிகளில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் முதலாவது இடத்தில் காணப்பட்டவர்கள். பந்துவீச்சில் ஜேசன் ஹோல்டர் மிக அபாரம். 4 ஓவர்கள் 24 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள். முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகள். கிஷோர் ரபாடா 2 விக்கெட்டுகள். ரஷீத் கான் 1 விக்கெட். பதிலளித்த குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக சாய் சுரேஷன் நிதானமான நல்ல ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார். 51 பந்துகளில் 57 ஓட்டங்கள். கில்லா வேகமாகவே ஆட்டமிழந்தார். ஜோஸ் பட்லர் 22 பந்துகளில் 26 ஓட்டங்கள். இவர்கள் இருவரும் பெற்றுக்கொண்ட அல்லது போட்டுக் கொடுத்த அடித்தளம் தான் இறுதி நேரத்தில் லகுவாக வெற்றி பெற காரணமாக அமைந்தது. வாஷிங்டன் சுந்தர் ஆட்டமிழக்காமல் 23 பந்துகளில் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இறுதியாக அவரை வெற்றி 6 ஓட்டத்தையும் பெற்று போட்டியினை நிறைவு செய்து கொண்டார். பந்துவீச்சில் ஆர்ஷிப் சிங் 4 ஓவர் 24 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். விஜயகுமார் வைசாக் 4 ஓவர் 31 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். மார்கோ ஜெனேசன் மற்றும் மார்கோ ஸ்டைனிஸ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். போட்டியின் முடிவுகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க புள்ளிப்பட்டியலானது விறுவிறுப்பான ஒரு தருணத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் இப்பொழுது 9 போட்டிகளில் 13 புள்ளிகள். RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 9 போட்டிகளில் 12 புள்ளிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப் போட்டிக்குள் வந்தது. முக்கியமான மேலுள்ள அணிகளை வெளியேற்றக்கூடிய நிலைமை இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் உருவாகி இருக்கின்றது. 4ஆக தனித்து நின்று போராடி கொண்டிருந்த அணிகள் அல்லது 4ஆக வெற்றி நடை போட்டுக்கொண்டு நாங்கள் 4 அணிகளும் இருக்கின்றோம் என்று போய்கொண்டிருந்த நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஹேட்ரிக் வெற்றியின் மூலமாக இவர்களில் யாராவது ஒருவரை வெளியேற்றி நாங்கள் உள்ளே வருவதற்கு தயார் என்பதை காட்டியிருக்கின்றார்கள். கொஞ்சமில்லை, நிறையவே அதிகரிப்பு, விறுவிறுப்பு என்பது IPL-இன் இப்பொழுது பிளே ஆஃப்ஸுக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. யார் அந்த 4 அணிகள்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.